கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக இந்த புதிய பரிசுத்தமான ஓய்வு நாளிலே காலை வேளையிலே உங்களை இந்த காணொலி மூலமாக சந்திப்பதில் நான் அதிகமாக மகிழ்ச்சி கொள்கின்றேன். வாய்ப்பை தேவன் மீண்டுமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன், நன்றி சொல்கின்றேன். நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையுடைய வழிபாட்டிலே நாம் ஆலயத்து வந்து நாம் ஆராதிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் கூட இருக்கின்ற இடத்திலிருந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதாக தேவன் இந்த நாட்களில் நமக்கு கிருபை பாராட்டி கொண்டு வருகின்றார். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்கள் இன்னும் பல இடங்களிலே பல திருச்சபைகளுக்கு கிடைக்கப்பெறாத ஒரு நிலைகள் இருப்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். ஆனால் நம்முடைய திருச்சபையினுடைய பிள்ளைகளுக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு கிருபை ஸ்லாக்கியத்தை இந்த நாட்களில் கிருபையை தந்து வருகிறார். அதற்காக நாம் நன்றி உணர்வோடு கூட நாம் ஆண்டவரை ஸ்தோத்திர உணர்வோடு கூட நாம் ஸ்தோத்திரித்து வழிபாட்டுக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த வழிபாடானது நமக்கு ஆசீர்வாதமான வழிபாடாக அமையத்தக்கதாக, ஆரம்ப முதல் முடி மட்டுமாக தேவ பிரசன்னத்தை நாம் அதிகமாக உணரத்தக்கதான நிலைகளில் இந்த வழிபாடு அமையத்தக்கதாக தலைகளை தாழ்த்தி ஜெபித்து வழிபாட்டுக்குள் நாம் செல்வோம். ஜெபம் செய்வோம். தேசங்களை பராமரித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு நாங்கள் கனத்தையும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகின்றோம். நீ தந்த இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களுடைய கர்த்தாவே பகல் பொழுதிலே உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாக கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கும்படியாக தொழுகை செய்யும்படியாக ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் செய்த கிருபைகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் ஆண்டவரை நமக்கு நன்றி பலிகளை ஸ்தோத்திரங்களை செலுத்தும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வழிபாட்டில் நாங்கள் பங்கெடுக்கின்ற பொழுது ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த சிந்தையோடும் முழு இதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் பணிவோடும் அது பரிசுத்தம் உள்ள நாமத்தை நாங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்த எங்களுக்கு பலன் தாரும் சுவாமி. ஆறுதல் முடி மட்டுமாக உடைய அன்பின் பிரசனத்தை நாங்கள் உணரத்துக்குதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும். துதி கன மகிமை அனைத்து நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் சேர்ந்து கிறிஸ்தபை பாமாலைக்கிதம் 12 யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாமாலைக்கிதம் 12. முன்னோரின் தெய்வமாம் உன்னத ராஜராம், அநாதியானோர் அன்பராம் மா யெகோவா, சர்வ சிருஷ்டியும் உம் பேர் நாமம் சாற்றும், பணிந்து போற்றுவோம் என்றும் உம் நாமமே. பாமாலைக்கிதம் 12. Oh
காலை ஆராதனை வழிமுறையிலே இரண்டாவது வழிபாட்டு முறைமையை நாம் சேர்ந்து பின்பற்றுவோம். இரண்டாவது ஆராதனை ஒழுங்குமுறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் ஒன்று பண்ணின நாள், இதை களி கூர்ந்து மகிழ கிடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்துள்ளோம், அப்பொழுது எங்கள் வாய் உடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமார் எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே மை போற்றுகின்றோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்கள் போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மை குடும்பங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகின்றவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமீன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தாப்பிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். என்னுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் நல்லன். உடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனு திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வவலியுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையுடன் அறிக்கை செய்து உதவியாக இரண்டாவது பாவரிக்கை ஜெபத்தை யாவும் சேர்ந்து பின்பற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாளத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்குமே வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ வழக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நம் அனைவரும் சேர்ந்து 100ஆம் சங்கீதத்தை சொல்லுவோம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆழ்ந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவருக்கு மேய்ச்சலை நாடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அப்படி நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர். அப்படியே கிருபை என்றைக்கும் அப்படியே உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திருமுறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் லேவியராகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8 முதல் 28 வரை. 25ஆம் அதிகாரம் 8 முதல். அன்றியும் 7 ஓய்வு வருஷங்களுக்குள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களுக்கும் 49 வருஷமாகும். அப்பொழுதும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும்
எக்கால் சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். அந்த 50ஆம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாக இருப்பதாக. அதிலே விதைக்காமலும் தானாய் விளைந்த பயிரானதை அறுக்காமலும் கிளை கடிக்காமல் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக. அது யூபிலி வருஷம். அது உங்களுக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும். அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. யூபிலி வருஷத்துக்கு பின்வரும் வருஷங்களின் தொகைக்கேற்ப பிறனிடத்தில் கொள்ளுவாயாக. பலனுள்ள வருஷங்களின் தொகைக்கேற்ப அவன் உனக்கு விற்பானாக. பலனுள்ள வருஷங்களின் இலக்கத்தை பார்த்து அவன் உனக்கு விற்கிறபடியால் வருஷங்களின் தொகை ஏறினால் விலை ஏறவும் வருஷங்களின் தொகை குறைந்தால் விலை குறையவும் வேண்டும். உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும். நான் உங்கள் தேவனாகி கர்த்தர். என் கட்டளையின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம், நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வார்களானால், நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனீரை சாப்பிடுவீர்கள். அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். தேசம் என்னுடையதாய் இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாய் இருக்கிறீர்கள். உங்கள் காணியாட்சியான தேசம் எங்கும் நிலங்களை மீட்டுக்கொள்ள இடம் கொடுக்கடவீர்கள். உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். அதை மீட்க ஒருவனும் இல்லாமல் தானே அதை மீட்கத்தக்கவனானால் அதை விற்ற பின் சென்று வருஷங்களின் தொகைகளை தள்ளி மீந்த தொகையை ஏற்றி கொண்டவனுக்கு கொடுத்து அவன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். அப்படி கொடுப்பதற்கான நிர்வாகம் அவனுக்கு இல்லாவிட்டால் அவன் விற்றது வாங்கினவன் கையிலே யூபிலி வருஷம் மட்டும் இருந்து யூபிலி வருஷத்திலே அது விடுதலையாகும். அப்பொழுது அவன் தன் காணியாட்சிக்கு திரும்ப போவான் என்பதே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் வேத படம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவ மகிமை மகிமை உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 உடைய வாசிக்க கேட்போம். The second lesson is taken from Revelation 22nd chapter verses 1 to 7. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1 முதல். பின்கு பலிகை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளங்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள். சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்றார் என்பது
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி மார்க்கு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-13 வரை. மார்க்கு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-13 வரை. அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவைப் போல் தம்மேல் இறங்குறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்களை பராமரித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, மீண்டுமாக நாங்கள் உமக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவரை நாங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்து ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாகவும் உடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாய் சிந்திக்கும்படியாய் எங்கள் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே பிரசனாக இருக்கின்றீர் என்ற சிந்தனையோடு கூட ஆண்டவரே உடைய வார்த்தைகளை நாங்கள் கவனமாய் கேட்கத்தக்கதாக எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை உருவப்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். சுவாமி கேட்கின்றவர்களாய் மாத்திரமல்ல, உடைய வார்த்தைகளின் பிரகாரமாக நாங்கள் செவி சாய்த்து நடக்கின்ற பிள்ளைகளாய் வாழ்வதற்கு எங்களுக்கு பலன்தார். அடிமை முழுதுமாக மறைத்தருளும், நீர் மாத்திரமே மகிமையாக வெளிப்படும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நீரின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளானது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான நாள், பரிசுத்தமான ஓய்வு நாள். இந்த நாளிலே மீண்டுமாக நாம் ஆலய பிரகாரத்தில் நாம் கூடி வர இயலவில்லை என்றாலும் கூட இந்த காணொலியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு, சிந்திப்பதற்கு, கேட்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டிருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே பலன் கொடுக்கத்தக்கதாக, நாமும் ஆண்டவருக்கென்று மகிமையான கனிகளை செலுத்தத்தக்கதாக ஜெப சிந்தியோடு கூட இந்த வேளையிலே, இந்த சிந்தனையின் வேளையிலே நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னால், தியான வேளையில் கடந்து செல்வோம் என்று சொன்னால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த ஞாயிறானது நமக்கு சுற்றுச்சூழல் ஞாயிறு என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தென்னிந்திய திருச்சபை அதை நினைவில் கொண்டு நாம் அதை சிந்திக்க வேண்டும் என்ற நிலையில் நமக்கு இந்த ஞாயிறை நமக்கு அதற்கு ஒரு சிறப்பு ஞாயிறாக நமக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிறது. அவை அதை சார்ந்த சுற்றுச்சூழல் என்ற அந்த தலைப்பை சார்ந்து உங்களோடு கூட சில காரியத்தை நான் திருமுறை ஊடாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். சுற்றுச்சூழல் என்ற பதம் சுற்றுப்புறம் எனும் சொல்லிலிருந்து பழக்கத்தில் கொண்டு வரப்பட்டதாகும். சுற்றுச்சூழல் அல்லது சுற்றுப்புறம் என்பதற்கு நாம் என்வைரன்மெண்ட் என்று நாம் அதை அழைப்பதுண்டு. அதனால்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்வைரன்மெண்டல் சண்டே என்று அதை அழைக்கின்றார்கள். அவை இந்த சுற்றுப்புற சூழல் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அது
நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விடத்தில் அந்த வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்திற்கு சார்ந்த அந்த சூழல் அமைப்புகளை சார்ந்து அதனுடைய பொருள் அமைய பெற்றிருக்கிறது. நம்மை சுற்றிலும் உள்ள சூழல், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், உயிர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளதா அல்லது உயிர்களினுடைய வாழ்விற்கு உரித்தாக அல்லது உகந்த ஒரு சூழலாக அமைந்திருக்கின்றதா எனும் ஆய்வினை குறிப்பிடத்தான் இந்த சுற்றுச்சூழல் என்ற சொல்லை நாம் அதிகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு உலகில் மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது என்ற நிலையை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அவை ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பதனாலே ஒன்றினுடைய வளர்ச்சியானது அல்லது அதனுடைய சிதைவு இன்னொன்றுடைய வளர்ச்சியிலே ஏதாவது ஒரு விளைவை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கும். ஆகவே சுற்றுச்சூழலுடைய அடிப்படையுடைய கருத்து என்னவென்று சொன்னால், பிற உயிர்களோடு கூட இசைந்து வாழ்தலை அல்லது இணைந்து வாழ்தலை வலியுறுத்துவதாக இருக்கிறது. சுற்றுச்சூழல் என்ற சொல்லானது சொல்லளவில் மாத்திரம் இருந்தால் போதாது. அது மனிதகுலத்திலே, மனித வாழ்க்கையிலே, அது நடைமுறை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தப்படக்கூடியதாய் காணப்பட வேண்டும். அப்படி என்றால் அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் திருமுறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றவர்களை நாம் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். திருமுறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள் என்ன? 3 குறிப்புகளில் நான் உங்களோடு கூட சில காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். முதலாவதாக நாம் சிந்திக்க வேண்டிய அல்லது நாம் உணர வேண்டிய ஒரு காரியம் என்று சொன்னால், கடவுள் படைப்பாளர் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்திட வேண்டும். உலகம் அனைத்தும் அவராலே படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான் படைப்பாளர். அதை நாம் தெளிவாக நாம் இந்த நாட்களில் உணர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற மனித வாழ்வின் சூழலை பார்க்கின்ற பொழுது மனிதனுக்குள் பேராசை அதிகமாய் வர 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 சுயநலம் அதிகமாக 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 படைப்பு கடவுளால் படைக்கப்பட்ட படைப்புகளை சிதைத்துக் கொண்டிருக்கின்றோம். மனுக்குலமானது இன்றைக்கு கடவுளால் நமக்கென்று பயன் தரக்கூடிய நிலைகளிலே படைக்கப்பட்டிருக்கின்ற அமைப்புகளை, அது இருக்கின்றதான நிலைகளிலிருந்து அதை நாம் என்ன செய்கின்றோம்? மாற்றுகின்றபடினாலே இன்றைக்கு அநேக விளைவுகளை இன்றைக்கு மனுக்குலமானது இந்த உலகத்திலே சந்தித்துக் கொண்டு வருகிறது. சுற்றுச்சூழல்கள் இன்றைக்கு மாசுபட்டதாக இருக்கிறது. சுற்றுச்சூழல்கள் இன்றைக்கு மனிதன் வாழக்கூடிய சூழல்களுக்கு ஏற்ற நிலையில் அமையாதபடிக்கு பல தீமைகளை மனிதன் இந்த நாட்களிலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். காரணம் என்று சொன்னால், கடவுள் நமக்கு படைத்த படைப்புகள் கடவுளின் படைப்புகளாக இருக்கிறது என்பதை மனிதன் நினைத்து பார்க்க, அதை சிந்தித்து பார்க்க அவன் மறந்தபடினால்தான் இன்றைக்கு சுற்றுச்சூழல்கள் பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் மாத்திரமல்ல, மனுக்குலம் மாத்திரமல்ல, அவனுக்கென்று நன்மை கொடுக்கத்தக்கதாக கடவுளாலே படைக்கப்பட்டதான இயற்கையும் இன்றைக்கு முழுமையான பலனை கொடுக்க முடியாதபடிக்கு, முழுமையான நன்மையை நமக்கு செய்ய முடியாதபடிக்கு நாம் தான் அவர்களை என்ன செய்திருக்கிறோம்? சீர்குலைத்து வைத்திருக்கின்றோம். கடவுள் படைக்கின்ற பொழுது ஒரு அமைப்பிலே, ஒரு ஒழுங்கிலே கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார். அந்த ஒழுங்கின் நிலைகளை நாம் என்ன செய்துவிட்டோம்? நம்முடைய சுயநலத்திற்காக, நம்முடைய பேராசைக்காக நாம் என்ன செய்துவிட்டோம்? அதை சிதைத்து போட்டுவிட்டோம். சிதைத்ததன் விளைவாகத்தான் இன்றைக்கு பல இன்னல்களை மனுக்குலம் சந்தித்துக் கொண்டு வருகின்றது. பல நோய்களை இன்றைக்கு சந்தித்துக் கொண்டு வருகின்றது. பல இழப்புகளை இன்றைக்கு சந்தித்துக் கொண்டு வருகின்றது. அவை இந்த காரியம் எதன் அடிப்படையில் வருகிறது என்றால், மனிதன் கடவுள் படைப்பாளர், கடவுள் தான் இதற்கு உரிமையாளர் என்பதை எப்போது மனிதன் மறந்து விட்டானோ அப்போதிருந்தே அதை சிந்திக்கவும் அவன் என்ன செய்யவில்லை? இடம் கொடுக்கவில்லை. இடம் கொடுக்க முடியாதபடிக்கு அவன் வாழ்கிறபடினால்தான் இத்தகைய சூழல்களுக்குள்ளாக அவன் கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறதை பார்க்கின்றோம். கடவுள் படைப்பாளர் என்ற சிந்தனையை ஆதியாம் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரங்களின் வழியாக நாம் பெறுகின்றோம். அந்த 2 அதிகாரங்களை வாசித்து பார்க்கின்ற பொழுது கடவுள் எப்படி இந்த உலகத்தை படைத்தார் என்கின்ற அந்த படைப்பின் வரலாற்றை பற்றி அழகாக இங்கே தெளிவாக நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. இந்த 2 அதிகாரங்களிலும் முதலாவது படைக்கப்பட்டவைகள் இயற்கைத்தான் கடவுள் படைத்துக் கொடுக்கின்றார். இயற்கை என்கின்ற பொழுது வான்வெளி கோள்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், நீர்நிலைகள் வாழ்கின்றவைகள் என்று பல நிலைகளிலே ஆண்டவர் இயற்கையினை படைத்திருக்கின்றார். இவைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவான நிலைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான்
தன்னுடைய சாயலிலே மனுக்குலத்தை படைக்கின்றார். ஆகவே மனித படைப்பும் இயற்கையினுடைய படைப்பும் இந்த இரண்டனையும் படைத்தவர் கடவுள். அவர் படைப்பாற்றல் உள்ளவர் என்பதை மனுக்குலம் இந்த நாட்களில் அதிகமாக மீண்டும் நினைவு கூற அழைக்கப்படுகின்றது. திருச்சபை மக்களாகி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையினுடைய அமைப்புகளிலே நம்மை சுற்றிலும் இருக்கின்ற சூழல்களை நாம் எவ்வளவாக புரிந்திருக்கின்றோம். இறைவன் நமக்கென்று நன்மையாய் கொடுத்திருக்கின்ற நன்மை நமக்கு கொடுக்கக்கூடியதான இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்றாரே, தாராளமாக இலவசமாய் நமக்கு கொடுத்திருக்கின்றாரே. இந்த இயற்கையை நாம் நலமான நிலைகளிலே நலமான வழிகளிலே நாம் அதை பயன்படுத்துகின்றோமா, அதை பாதுகாக்கின்றோமா? திருச்சபையானது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில்? சமூகத்திலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் நாம் முன்மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இயற்கையை பாதுகாப்பதிலே நாம் எவ்வளவாக முனைப்பு கொண்டவர்களாக இருக்கின்றோம், சிந்திக்கின்றவர்களாக இருக்கின்றோம், மற்றவர்களுக்கு அந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனையை கொடுக்கின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். சற்று நாம் யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு சாதாரணமான ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், வீடு இருக்கிறது, வீட்டை நாம் சுத்தம் செய்கின்றோம். சுத்தம் செய்கின்ற பொழுது வருகின்ற அந்த கழிவுப் பொருட்களை நாம் எங்கே செய்கின்றோம்? சில சமயங்களில் நாம் அதற்கென்று ஒரு டஸ்ட்பின் இருக்கிறது, குப்பை தொட்டி இருக்கிறது, அதை கொண்டு போடுகின்றோம். ஒரு சிலர் போடுகின்றோம், ஒரு சிலர் என்ன செய்கிறோம், சுற்றி முற்றிலும் அங்கும் இங்குமாக பார்க்கின்றோம். யாரும் இல்லை என்று சொன்னால் நடுவீதியிலே, தெருவிலே அல்லது ஏதோ ஒரு மூலையிலே நாம் என்ன செய்கிறோம், போட்டுவிட்டு வந்து விடுகின்றோம். இதற்கு பொறுப்பாளிகள் யார்? இதை செய்கிறவர்கள் தான் இதற்கு பொறுப்பாளி. அப்படி செய்கின்றவர்களை பார்த்து இது செய்வது தவறு என்று சொல்லி சுட்டி காட்டுகின்றதான அந்த தைரியம் இன்றைக்கு திருச்சபை மக்களிடத்தில் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நாம் முதலாவதாக அதை பின்பற்றுகின்றோமா? நாம் சற்று நாம் யோசித்து பார்க்க, சீர்தூக்கி பார்க்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆதியாகமம் முதல் 2 அதிகாரத்திலே படைப்பின் நிலைகளை இஸ்ரவேலர்கள் எவ்விதத்தில் உணர்ந்து கொண்டார்கள் என்பதை நமக்கு போதிக்கின்ற பகுதிகளாக தான் அது அமைய பெற்றிருக்கிறது. அது மாத்திரமல்ல, யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது வேதம் தெளிவாய் சொல்கிறது. யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்கிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. வேதம் தெளிவாய் சொல்கிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலவற்றையும் படைத்தவர் அவரே, சகலத்தையும் உண்டாக்கினவர் அவரே, சகலவற்றையும் ஆளுகை செய்கின்ற அதிகாரம் கொண்டவர் அவரே, சகலவற்றையும் ஆளுகை செய்து அதை நடத்துகின்றதான உரிமை கொண்டவர் அவரே என்பதை மனுக்குலம் இந்த நாட்களிலே சிந்தித்து பார்க்க, சீர்தூக்கி பார்க்க, நினைவில் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறது. பவுலடியார் இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது கொலோசியர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது பவுல் விதமாய் சொல்கிறார், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவர்களுமாகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அழகாக ஒரு பெரிய பட்டியலே பவுலடியார் சொல்கிறார். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவர்களுமாகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படி என்று சொன்னால் படைக்கப்பட்டவைகள் அனைத்தையும் ஆளுகை செய்த அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால், சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்றவர், கர்த்தத்துவம் கொண்டவர், அதிகாரத்தை கொண்டவர், அவர்தான் சகலவற்றையும் நமக்கு என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார். அதை தான் இந்த பவுல் அந்த வசனத்திலே கடைசி சொல்கிறார், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக அந்த படைப்பினுடைய காரணக்கர்த்தா இறைவன் கடவுள் என்பதை அழகாக தெளிவாக அங்கே குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். இன்னும் தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 40வது அதிகாரம் 22வது வசனம் 26வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது, அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர்,
அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல் இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக இருக்கின்றார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை லக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறாமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. அந்த வசனத்தினுடைய மையப்பதில் சொல்கிறார், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவர்களை சிருஷ்டித்தவர் யார்? நீ பார்க்கின்றாயே, பார்க்கின்ற இந்த படைப்புகள் அனைத்தும் யாராலே உருவாக்கப்பட்டது? அவராலே உருவாக்கப்பட்டது. அதைத்தான் இங்கே தெளிவாச்சு. அவைகளை சிருஷ்டித்தவர் யார் என்று சொல்லி கொஞ்சம் யோசித்துப்பார். சிவச்சனமே, உன்னை படைத்தவர் அவர் என்பதை யோசித்துப்பார். உலகத்தில் உள்ளவர்கள் அத்தனையும் அவராலே படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இப்போது நீ நினைத்து பார் என்று சொல்லி அங்கே ஒரு அழுத்தத்தை, நினைவினுடைய ஒரு அழுத்தத்தை இங்கே தீர்க்கதரிசி தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஆமோஸ் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் என்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடிய காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவருமாயிருக்கிறார். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சிருஷ்டிக்கப்பட்டவர், அவருடைய நாமம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமமாயிருக்கிறார். அவை ஒரு படைப்பை படைத்திருக்கிற கடவுள் இந்த படைப்பிற்குரியதான குணாசியங்கள் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன என்பது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர்கள் எல்லாவற்றையும் வெளிக்கொணர்கிற கடவுளாக இருக்கின்றார். அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவருமாயிருக்கிறார். தன்னுடைய படைப்பாகிய பூமியின் மேல் உயர்ந்த ஸ்தானங்களிலே உலாவை கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். ஏன் ஒரு உலாக வேண்டும் என்றால் அவருடைய படைப்புகளாயிருக்கிறபடினால், அவருடைய படைப்புகளாயிருக்கிறபடினால். அவர் படைப்பாளர் மட்டுமல்ல, அவரே அவற்றுக்கு உரிமையாளர், சொந்தக்காரராகவும் இருக்கின்றார். சங்கீதம் 24வது சங்கீதம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பூமியில் உள்ள குடிகள் மாத்திரமல்ல, மனுக்குலம் மாத்திரமல்ல, உலகமும் அதில் அடங்கியிருக்கிற சகலமும் கர்த்தருடையதாக இருக்கிறது. அப்ப அவரே தான் அதற்கு உரிமையாளர். இதை படைப்புகளை குறித்து மற்றவர்கள் எந்த விதத்திலும் உரிமை கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை என்பதை இன்றைக்கு இருக்கின்ற மனுக்குலமாகி நீங்களும் நானும் தெளிவாக நாம் உணர நாம் அழைக்கப்பட்டுள்ளாயிருக்கிறோம். சங்கீதம் 95வது சங்கீதம் 4வது வசனம் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது, பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள், சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாம்பலையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். அவர் படைப்பாளராக இருக்கின்றார். ஆகினாலே அவருக்கு முன்பதாக நாம் எப்படி நடக்க வேண்டும்? படைப்பாளராகிய கடவுளை நான் தொழுகை செய்கிறேன் என்ற உணர்வோடு கூட குனிந்து முழங்கால் படியிட கடவோம். படைப்புகளை பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வது மாத்திரமல்ல, சோத்திர பலிகளை செலுத்துவது மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்திலே நம்மை முழங்கால் படியிட்டு, குனிந்து முழங்கால் படியிட்டு நாம் அவர் சமூகத்தில் வர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி நாம் வர அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய படைப்புகள் அதிசயமான படைப்புகளாக இருக்கிறது, அவருடைய கருத்தின் கிரியைகள் அதிசயமானதாக இருக்கிறது என்று சொல்லி உணர்ந்து நாம் அவருடைய சமூகத்தில் வர நாம் அழைக்கப்பட்டுள்ளாக இருக்கிறோம். இன்னும் நிறைவேற்றி சொல்லி புத்தகம் 51வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து, வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார். அவர் சத்தமிடுகையில் திரளான தண்ணீர் வானத்தில் உண்டாகிறது. அவர் பூமியின் எல்லைகளிலிருந்து மேகங்களை எழுப்ப பண்ணி, மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி, காற்றை தமது பண்டகசாலையிலிருந்து ஏவி விடுகிறார். இத்தனை காரியத்தையும் நடப்பிக்கிறது யார்? கடவுள். ஏன் சொன்னால் அவர் தான் படைத்திருக்கின்றவர் என்ற உண்மையை நாம் உணர நாம் அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். நாம் உணர்கின்றோம் அந்த நாட்களில். அப்படி நாம் உணராதனால தான் இன்றைக்கி சுற்றுப்புற சூழல்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்பு மனுக்குலத்தை மாத்திரமல்ல, அனைத்து படைப்புகளையும் அது பாதிப்படை செய்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் சற்று யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இருக்கின்ற சூழலை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அநேக வன்முறைகள், கலாச்சாரத்திலே எத்தனையோ விதமான மாற்றங்கள்,
மனிதனுக்கு விரோதமான நிலைகள் பல காரியங்கள் நடைபெறுகிறது. இதெல்லாம் ஏன் நடைபெறுகிறது சமூகத்தில்? காரணம் என்று வச்சினால் நாம் ஆண்டவருடைய படைப்புகள் என்பதை நாம் என்ன செய்துவிட்டோம்? மறந்து விட்டோம். சமூகம் மறைந்து விட்டது. அதை மீண்டும் நாம் நினைத்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டவர்கள். அப்ப படைப்புகளை படைக்கின்றவர் யார் என்று சொன்னால் கடவுள் ஒருவரே என்பதை நாம் தெளிவாக உணர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, படைப்புகள் சார்புடையது என்பதை நாம் உணர வேண்டும். இரண்டாவது உணர்வு நமக்குள் எப்படிப்பட்ட உணர்வாக இருக்க வேண்டும்? படைப்புகள் அனைத்தும் சார்புடையதாக இருக்கிறது, ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறதாக இருக்கிறது. கடவுள் படைக்கின்ற பொழுது, ஒரு படைப்பை படைக்கின்ற பொழுது ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கத்தக்கதாக, ஒன்றை ஒன்றினுடைய செயல்பாடுகள் சார்புடைய செயல்பாடுகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இறைவன் அந்த படைப்புகளை அந்த ஒரு ஒழுங்கிலே அவர் படைத்திருக்கின்றார். வாழ்வியல் என்பது ஒன்றை ஒன்று தாங்கி நிற்கக்கூடியது. அவைகள் அனைத்தும் ஒன்றை ஒன்று சார்ந்தவளாய் இருக்கின்றது என்பதை நாம் உணர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒழுங்கற்றதும் வெறுமையுமாய் காணப்பட்டது. அது நல்ல பலனை கொடுக்கத்தக்கதாக, அதை செம்மைப்படுத்துவதற்காக ஒன்றை ஒன்று சார்புடையதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சார்புடைய படைப்புகளாக இறைவன் அதை என்ன செய்திருக்கிறார்? படைத்து வைத்திருக்கிறார். அது மாத்திரம் ஆதியாகமம் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படும் கடல் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அதில் ஒரு கிரமத்தை ஆண்டவர் வைக்கின்றார். அது ஒன்றை ஒன்று சார்ந்து பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் அந்த படைப்பை அதிசயமாக படைக்கிறதை பார்க்கிறோம். 11வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, பூமியானது புல் பூண்டு கனிவிருட்சங்களை உண்டு பண்ணுகின்றார். பூமியிலே புல் பூண்டு கனிவிருட்சங்களை உண்டு பண்ணுகின்றார். ஏன்? தண்ணீர் வேண்டும். புல் பூண்டுகள் வளர்வதற்கு தண்ணீர் வேண்டும். புல் பூண்டுகள் வளரும் என்று சொன்னால் மற்ற விலங்கினங்கள் அதை சாப்பிட்டு அது உயிரை பெற்றுக்கொள்ளும், வாழ்வை பெற்றுக்கொள்ளும். இந்த ஒட்டுமொத்தமான இந்த படைப்புகள் மூலமாக மனுக்குலமும் என்ன செய்கிறது? உயிர் பெற்றுக்கொள்கிறது, வாழ்வை பெற்றுக்கொள்கிறது. அவை ஒன்றை ஒன்று சார்ந்திருக்க வேண்டும் என்ற நிலையில் தான் சார்புடைய படைப்புகளாகத்தான் இறைவன் உலகத்தில் படைத்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக நாம் உணர நாம் அழைக்கப்பட்டுள்ளார் இருக்கின்றோம். ஆதியாகமம் புத்தகம் 1வது அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொல்ல வேதம் சொல்கிறது. 29-30, பின்னும் தேவன் இதோ பூமி மேல் எங்கும் விதைத்தரும் சகலவித பூண்டுகளையும் விதைத்தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆதாரமாக இருக்க கடவுது. பூமியில் சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்துள்ள சகல பறவைகளுக்கும் பூமி மேல் ஊறும் பிராணிகள் எல்லாற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. இந்த 2 வசனத்தினுடைய அடிப்படை பார்க்கின்ற பொழுது, மனிதன் வாழ்வதற்கென்று கடவுள் பூமி எங்கும் விதைத்திருக்கின்றதான சகல விதமான பூண்டுகளையும் விதைத்திருக்கிற கனிமரங்களையும் சகல விதமான விருட்சங்களையும் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நமக்கு ஆகாரமாக இருக்கத்தக்கதாக கொடுத்திருக்கின்றார். சகல விதமான மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்துள்ள சகல பறவைகளுக்கும் பூமி மேல் ஊறுகின்ற பிராணிகள் எல்லாற்றிற்குமாக பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்திருக்கின்றார். இப்போ ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்வது தான் சார்புடைய படைப்பாக கடவுள் படைத்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டதாக இருக்கும். 3வது காரியமாக, படைப்புகளை பாதுகாக்கின்ற பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது என்ற உணர்வு நமக்குள் வேண்டும். மனுக்குலத்திற்கு அதிகமாக பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பு என்னவென்று சொன்னால், இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகளை அதை சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், அதை பண்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு நமக்குள் வர வேண்டும். ஆதியாகமம் புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மனுஷனை எதற்காக படைத்தார்? படைக்கப்பட்டதாலே அத்தனை இயற்கையான படைப்புகள் அனைத்தையும் அந்த நலமான பணிகளை செய்யத்தக்கதாக, நலமான கனிகளை கொடுக்கத்தக்கதாக, அதை பண்படுத்துவதற்கும் காப்பதற்குமாக ஆதாமை என்ன செய்கிறார்? தோட்டத்திலே, ஏதேன் தோட்டத்திலே மனுஷனை அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த தோட்டத்திற்குள்ளாக அவன் பணிவிடை செய்யத்தக்கதாக, பாதுகாப்பினுடைய பொறுப்பை பெற்றவனாக இறைவன் அங்கே அவனை கொண்டு வந்து வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஆளுகையும் ஆண்டவர் கொடுக்கின்றார். படைக்கப்பட்ட படைப்புகள் தான் அதை பண்படுத்த வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும். அதே நேரத்தில் அதை ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தையும் கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
ஆதியாகம புத்தகம் 1 அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கின்றோம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சகலவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். அந்த ஆளுகை எப்படிப்பட்ட ஆளுகையா இருக்க வேண்டும் என்று சொன்னால், பண்படுத்தக்கூடிய ஆளுகையா இருக்க வேண்டும், காக்கக்கூடிய ஒரு ஆளுகையா இருக்க வேண்டும். அழிக்கக்கூடிய ஒரு ஆளுகையாக கடவுள் அதிகாரத்தை கொடுக்கவில்லை. அது பண்படுத்தப்பட்டு அது முழுமையான பலனை கொடுக்க வேண்டும். இறைவனை சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பலனை கொடுக்கக்கூடியதான படைப்புகளாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் தான் மனிதனை என்ன செய்தார்? அவனுக்கு ஆளுகை அதிகாரத்தை கொடுத்து அவனை என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் தெளிவாய் நமக்கு சுட்டி காட்டுவதை குறித்து நாம் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, ரோமர் 8வது அதிகாரம் 20வது வசனம், 21வது வசனம், 22வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது பவுல் விதமாய் சொல்கிறார், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்துவதாலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் என்று சொன்னால் இறைவனால் படைக்கப்பட்ட சகல படைப்புகளும் என்ன செய்து கொண்டிருக்கிறதா? தவித்துக் கொண்டு பிரசவ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஆளுகை செய்து கொள் என்று சொல்கிற அந்த ஒரு நிலையை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மனிதன், நாம் இயற்கையும் சார்ந்தவர்களாக இருக்கின்றோம். அந்த இயற்கை நம்முடைய வாழ்விலை பூரணமான பலனை கொடுக்க வேண்டும், கனி கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலையை உணராதபடிக்கு அதை சிதைக்கின்ற ஒரு மனிதனாய் காணப்பட்டபடினால்தான், அதை பண்படுத்துவதற்கு பதிலாக சிதைக்கின்ற சிந்தனை அவனுக்குள் எழுப்பினபடினால்தான், சுரண்டலின் சிந்தனை அவனுக்குள் வளர்ந்தபடினால்தான் படைப்புகளை என்ன செய்து விட்டான்? சிதைத்து விட்டான். அதனால சிதைக்கப்பட்ட அந்த படைப்புகள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறது தான்? தவித்துக் கொண்டிருக்கிறது. இதற்காக தவித்துக் கொண்டிருக்கிறது சொன்னால், மீட்பை அடைய வேண்டும், சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி படைப்புகள் என்ன செய்கிறதா? பிரசவ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது சொல்லி பவுல் அழகாக இங்கே தெளிவாக குறிப்பிடுவதை குறித்து நாம் பார்க்கின்றோம். இந்த வேதனை நீங்க வேண்டும் என்று சொன்னால், படைப்புகளில் காணப்படுகிற வேதனை நீங்க வேண்டும் என்று சொன்னால், யாக்கோபு புத்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாதத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்கப்பட வேண்டும். நல்ல நடக்கையினாலே காண்பிக்க வேண்டும். எவைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க வேண்டும்? தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க வேண்டும். மற்றவர்களும் வாழ வேண்டும், மற்ற படைப்புகளும் வாழ வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையோடு கூட நற்கிரியைகள் இடத்தில் காணப்பட வேண்டும். கடவுள் நம்ம ஞானத்தோடு தான் படைச்சிருக்கார், அறிவாற்றலை நமக்கு கொடுத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். இவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்கு சுயத்திற்காக அல்ல, மற்ற படைப்புகள் கடவுளால் படைக்கப்பட்டதான அவர் சார்ந்திருக்கிறதான அத்தனை படைப்புகளும் வாழ்வதற்கென்றுதான் கடவுள் என்ன செய்திருக்கிறார்? ஞானத்தையும் அறிவாற்றலையும் திறமைகளையும் தாழ்ந்துகளையும் வரங்களையும் கொடுத்திருக்கிறார். அந்த வரங்களை கடவுளால் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த வரங்களையும் திறன்களையும் அறிவாற்றலையும் ஞான ஆற்றலையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நல் நடக்கையினாலே நல்ல கிரியைகள் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? உலகத்திலே நாம் காட்ட வேண்டும். அப்படி காட்டப்படுகின்ற பொழுதுதான் பிரசவ வேதனைப்படுகின்ற சிதைக்கப்பட்டிருக்கின்ற படைப்புகள் அனைத்தும் என்ன செய்யப்படும்? அது வாழ்வை பெற்றுக்கொள்ளும். வேதனை நீங்கி அது புது வாழ்வை அது பெற்றுக்கொள்ளும். அப்படி என்ன விளைவு ஏற்படுகிறது என்று சொல்லி லேவியர் புத்தகம் 25வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்தில் பார்க்கிறோம். என் கட்டளையின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கிடைவீர்கள், அப்பொழுது தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி அதனுடைய பலனை தரும். நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு சுகமாக நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? பூமியிலே குடியிருப்பீர்கள். எப்பொழுது எழுச்சினால் என் கட்டளையின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கிடைவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். என்ன கட்டளை ஆண்டவர் கொடுத்தார் மனுஷனை? எதை தொடர்ந்து வைத்து பண்படுத்த வேண்டும், காக்க வேண்டும். இந்த ரெண்டு உணர்வுகளும் சிந்தனைகளும் ஒருங்கிணைந்து நீ அவைகளை ஆளுகை செய்ய வேண்டும். இதுதான் கடவுள் கொடுத்த கட்டளை. ஆனால் இன்றைக்கு மனிதகுலமானது இந்த கட்டளையை என்ன செய்து கொண்டிருக்கிறது? பின்பற்றிக் கொண்டிருக்கிறதா? நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோமா?
அதை நாம் மீறி செல்கின்றபடினால்தான் இயற்கையானது என்ன செய்கிறது, தன் பலனை கொடாதபடிக்கு இன்றைக்கு பஞ்சங்கள், இன்றைக்கு நோய்கள், இன்றைக்கு மனுக்குலமானது என்ன செய்து வருகிறது, பிரசவ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஏன் இவ்வளவு தொற்று, இவ்வளவு இக்கட்டான சூழலுக்குள் மனுக்குலமான தள்ளப்பட்டதனுடைய அடித்தளம் எங்கே இருக்கிறது? நாம் செய்த தவறுகள் தான். இயற்கையை கடவுள் அமைத்து வைத்ததான அந்த அமைப்பிலே நாம் வைத்து என்ன செய்யவில்லை, இயற்கையை பயன்படுத்தவில்லை, அதை பாதுகாக்கவில்லை, அதை பண்படுத்தவில்லை. நம்முடைய பொறுப்புகளை நாம் எப்போது மறந்தோமோ அன்றை நாள் முதல் கொண்டு இயற்கையும் என்ன செய்துவிட்டது, நமக்கு கொடுக்க வேண்டிய பலனை என்ன செய்யவில்லை, கொடுக்க முடியவில்லை. அது கொடுக்கணும்னு சொல்லி விரும்பினா கூட அதால் கொடுக்க முடியாதபடிக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், அதை சிதைத்து வைத்திருக்கின்றோம். அவை படைப்புகளுக்கும் விடுதலை வேண்டும். அந்த விடுதலையை எப்படி அதுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், நாம் கடவுளுடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து நடக்கின்ற பொழுது, நான் பண்படுத்துவதற்காக உலகத்தில் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், படைக்கப்பட்டிருக்கிறேன். அவரால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளையும் நான் காக்கத்தக்கதான பொறுப்பை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த இரண்டு சிந்தனையோடு கூட நான் அவைகளை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி இறைவன் என்னை செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை எப்பொழுது மனுக்குலம் உணர்கின்றதோ அப்போதுதான் முழு சிருஷ்டிப்புகளுக்கும் ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். அதைத்தான் நாம் இந்த நாட்களில் நாம் சிந்தித்து பார்க்க திருச்சபையானது நம்மை ஏவுகின்றது, எழுப்புகின்றது. அதுக்கண்டுதான் திருச்சபை நமக்கு என்ன செய்யும், சுற்றுச்சூழல் ஞாயிறு என்று சொல்லி இந்த ஞாயிறை நாம் ஆசிரிக்க வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும், நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மை சுற்றும் இயற்கையை நாம் பாதுகாக்கின்றவர்களாக, அது நல்ல பலனை கொடுக்கத்தக்கதாக அதை பண்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கின்றோமா? இல்லை என்று சொல் பலனை மாற்றம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அதை குறித்து அக்கறையற்றவனாக, உதாசீனப்படுத்துகின்றவனாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? யோசித்து பார்ப்போம். சுற்றுச்சூழல் நலமான ஒரு சுற்றுச்சூழலாய் அமைய வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தவளாக, இந்த பறந்திருக்கின்ற இந்த தோட்டத்தில் இறைவன் நம்மை வைத்திருக்கின்றார். எதற்காக என்று சொன்னால் இதை பண்படுத்துவதற்கென்றும் காப்பதற்கென்றும் ஆளுகை செய்வதற்கென்றும் இறைவன் நம்மை வைத்திருக்கிறார். இந்த சிந்தனைகள் நமக்குள் எழுப்ப வேண்டும். இந்த சிந்தனைகளோடு கூட நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் மனுக்குலம் அனைத்தும் இன்பமான ஒரு மனுக்குலமாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு மனுக்குலமாக, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மனுக்குலமாக காணப்படும். அப்படிப்பட்ட சிந்தனைகளுக்குள்ளாக நீங்கள் நானும் கடந்து வர தேவன் தாமே நமக்கு துணை பாராட்டுவராக. பள்ளிகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீ தந்த உடைய வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. படைப்புகள் மீட்பை பெற வேண்டும் ஆண்டவரே. இந்த மீட்பை பெற்றுக்கொள்வதற்கென்று எங்களுடைய சேதங்கள் அளிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களிடத்தில் காணப்படுகிற பேராசையுடைய சிந்தனைகள் ஆண்டவரை எல்லாம் மறைந்து போக வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் சுவாமி. ஆண்டவரை நீர் எங்களுக்கு என்று கட்டளைகள் கொடுத்திருக்கின்றீர். படைப்புகள் அனைத்தையும் படைத்து சுவாமி எங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தி இதை பண்படுத்துங்கள், இதை காத்துக்கொள்ளுங்கள், இதை ஆளுகை செய்கள் என்று சொல்லி எங்களுக்கு நீர் கட்டளை கொடுத்திருக்கிறீர்களா. ஆனால் அந்த கட்டளைகளை ஆண்டவரை நாங்கள் மீறினபடினாலே இந்த நாட்களில் நாங்கள் பல இன்னல்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து ஆண்டவரை நாங்கள் மீட்சி அடையவும், உம்மாலை படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் மீட்பை விடுதலை பெறவும், எங்கள் வாழ்வின் வழிகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. எங்கள் சிந்தனைகளில் மாற்றங்கள் ஏற்படட்டும், எங்களுடைய நினைவுகளில் மாற்றங்கள் ஏற்படட்டும், எங்களுடைய செயல்களில் மாற்றங்கள் உண்டாகட்டும் சுவாமி. நீர் அந்த பாதையிலே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கின்ற நீங்கள் பரலோக பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் நம்முடைய விசுவாசத்தினை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்து சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஒரு பரிசுத்தாவினாலே கல்வியெடுத்து உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்திருந்தார். பரமடத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரும் மருத்துவரும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பசுவையும் பசுனுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரி வைத்திருந்தும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென்.
ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் மரணத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் குற்றமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்றும் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்துள்ளோம். உடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்திடும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும், உடைய பரிசுத்தாவை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும். சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும், சகல நல்ல ஆலோசனைகளுக்கும், சகல நீதியான கிரியைகளுக்கும் காரணராகிய கடவுளே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உமது அடிகளாய் எங்களுக்கு தந்துள்ளோம். நாங்கள் உமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படுத்தி நடக்க மன உற்சாகமுள்ளவர்களாயிருந்து சத்துருக்கள் பயமில்லாமல் மாலை காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதலோடும் எங்கள் ஜீவகாலத்தை போக்குவதற்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நிமித்தம் கிருபை செய்துள்ளோம். ஆமென். தேவனுடைய கிருபைக்காக நாம் ஜெபிப்போம். எல்லா அதிகாரம் வல்லமையுடைய ஆண்டவரே, நீர் தாமே எல்லா நன்மைகளுக்கும் காரணர். முதல் திருநாமத்தை நேசிக்கும் அன்பை எங்கள் நெஞ்சத்தில் பொருத்தி மெய் தெய்வ பக்தி எங்களுக்குள்ளே வளர பண்ணி சகல நன்மையிலும் எங்களை ஆதரித்து இது மிகுந்த இரக்கத்தினால் இவைகளில் எங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எங்களை அளவு கடந்து நேசிக்கின்ற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, கிருபையாய் தந்திருக்கின்ற ஜெப வேலைக்கான சமுத்திரை மன்றாடுகிறோம். சுவாமி கர்த்தாவே, இப்போது எங்களுடைய தேசத்தில் நிலவி வருகின்றதான சூழல்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, கொரோனாவினுடைய தொற்று நோயினாலே அநேக மக்கள் தங்களுடைய ஜீவனை இழக்க கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுவாமி, அநேக மக்கள் ஆண்டவரை சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். ஆபத்தின் நிலையில் இருக்கிறவர்கள் உண்டு. சுவாமி, இப்படியாக கர்த்தாவே, எங்களுடைய தேசம் ஆண்டவரே பல நிலைகளில் ஆண்டவரே பாதிப்புகள் அடைந்து கொண்டிருப்பது நீர் அறிந்திருக்கிறீர். சுவாமி, நீர் தாமே தயவு பாராட்டி இறக்க பாராட்டி எங்கள் தேசத்தை நீர் ரட்சிக்கும்படிக்கும் ஒரு சமுத்திரை கொடுத்து நாங்கள் செல்கிறோம். ஆண்டவரை குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்திற்காகவும் எங்கள் மாநிலத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மகாராஷ்டிரா மாநிலத்திலே ஆண்டவரே அநேகர் இந்த தொற்றினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். சுவாமி, அநேகர் மரித்தும் இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, நீர் தாமே மனமிறங்கி இந்த தொற்று நோய்கள் எல்லாம், இந்த கிருமிகள் எல்லாம் அழிந்து போகவும் மக்கள் ஆண்டவரே ஆரோக்கியம் பெற்றவர்களாக சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழத்தக்கதான கிருபைகளை நீர் தாரும். சுவாமி, ஆண்டவரை குறிப்பாக எங்கள் மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிலும் குறிப்பாக சென்னை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, சென்னையை சுற்றிலுமாக இருக்கக்கூடியதான மற்ற பகுதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொற்று ஆண்டவரே அதிகமாக பரவி கொண்டிருக்கிற சுவாமி, ஆண்டவர் தாமே மனமிறங்கி ஆண்டவரே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறதான இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அவர்களுக்கு நீதாமே ஜீவனை விட்டு தரும்படிக்கும், சுகத்தை கொடுக்கும்படிக்கும், ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படிக்கும் இந்த சமுத்திரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக சுவாமி, நோயாளிகளுக்கு மருத்துவ உதவிகள் செய்து வருகின்றதான மருத்துவர்களுக்காகவும் ஆண்டவரே, செவிலியர்களுக்காகவும் ஆண்டவரே, இந்த மருத்துவத்துறை பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காகவும், சுகாதாரத்துறை பணியாளர்களுக்காகவும், அதிகாரிகளுக்காகவும் சமூகத்தில் மன்றாடுகிறோம். சுவாமி, ஆண்டவரே, அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்பட்டு விடாதபடிக்கு கர்த்தாவே, அவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து இந்த நாட்களிலே அதிகமாக தியாகத்தோடு கூட செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். சுவாமி, அந்த தியாகத்திற்கு ஏற்ற பலனை அவர்களுடைய வாழ்க்கையில், அவருடைய குடும்பத்தாருடைய வாழ்விலும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும்படிக்கும் அது சமுத்திரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, ஆண்டவர் தாமே மனவிறங்கி அவர்களுக்கு மீண்டுமாக வாழ்வின் காலங்களை கொடுக்கும்படிக்கும் அது சமுத்திரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் பெற்றுக்கொள்கிற மருத்துவ உதவிகள் ஆலோசனைகள் எல்லாம்
உடைய சன்னத்துக்கு போதுமான நன்மைகளை கொடுக்கத்தக்கதாக புது வாழ்வை தரத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்கு இந்த சமுத்திர ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனைய நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த தொற்று நோய் மாத்திரமல்ல சுவாமி, பற்பல விதங்களிலே உடல் பலவீனத்தில் நிமித்தமாக சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொரு அடியார்களை நீர் கண்டைக்கு பார்த்து அவர்களுக்கு தேவையான சுகத்தை பலத்தை நீர் கிருபையாய் தந்து ஜீவனுள்ள நாட்களை நீடிக்க செய்த ஆண்டவரே, இந்த உலகத்தில் அவர்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மனநிறைவோடும் தங்களுடைய குடும்பத்தின் மக்களோடு கூட வாழ்ந்து சுகித்திருக்கத்தக்கதான கிருபைகளை தந்து வழிநடத்தும்படியாக இப்படி சமுத்திரம் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த தொற்று நோயினாலே பாதிப்பு அடைந்திருக்கின்ற ஆண்டவரை பொருளாதார சூழ்நிலைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக குடும்பங்கள் கர்த்தாவே இந்த நாட்களிலே பல விதங்களில் ஆண்டவரே வாழ்க்கை போராட்டத்திலே போராடி கொண்டிருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. பொருளாதாரம் இன்றி ஆண்டவரை தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் அநேகர் இருக்கிறார்களப்பா. இப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீர்தாமே போதுமான கிருபைகளை பாராட்டி சுவாமி, அவர்களுக்கு எந்தெந்த நன்மைகள் எல்லாம் தேவைப்படுகிறோ அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் பரத்திருந்து கிருபையை தந்து அவர்களும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மனநிறைவோடும் கூட வாழத்தக்கதாக உடைய கரங்களை உடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படிக்கும் உடைய நன்மையினால் திருப்திப்படுத்தும்படிக்கும் அந்த சமுத்திர ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக பிரசவத்திற்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். இந்த தொற்று நோயின் காரணமாக ஆண்டவரே அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டு விடாதபடிக்கு அவர்கள் பெற்றுக் கொடுக்கிற ஆலோசனைகள் மருத்துவ உதவிகள் எல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு அவர்களை சுமக்கின்றதான கற்பத்தின் கனிகளுக்கும் ஆசுத்தமாக இருக்கத்தக்கதாக ஏற்ற காலம் நல்ல சுகமான பிரசவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்த கிருபை பாராட்டும்படி நாங்கள் கெஞ்சுகின்றோம். வேலை இல்லாதவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கும் அவருடைய தகுதிகளுக்கு ஏற்ற நிலைகளில் அவர்களுக்கு பணிகளை நீதாமை கிருபையை தந்து அது மூலமாக அவருடைய வாழ்விலே உயர்வை அவர்களை அடையத்தக்கதான பாக்கியத்தை தாரும் சுவாமி. திருமணக்காரர்களுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஆயத்தப்பட்டு தடைப்பட்டு போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீதாமை கிருபை கூர்ந்து அவர்களுக்கு போதுமானவராக இருந்து சுவாமி வழிகாட்டும்படியாக இப்படி சமுத்திரம் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த ஆண்டின் சுவாமி தன்னுடைய கல்வி படிப்பின் காரியங்களிலே அதை தொடர முடியாதபடிக்கு பல நிலைகளிலே ஆண்டவரே பிள்ளைகள் தவித்துக் கொண்டிருப்பதை அறிந்திருக்கிறீர் சுவாமி. இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் மாறவும் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டும், கல்லூரியில் படிக்கின்றவர்கள் கல்லூரிக்கு செல்ல வேண்டும், பல்கலைக்கழகங்களில் படிக்கின்றவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல வேண்டும் சுவாமி. அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும்படிக்கும் அது சமுத்திர ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, குறிப்பாக எங்களுடைய தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் எடுத்துக் கொடுக்கின்றதான பிரயாசங்கள் முயற்சிகளை நீர் கத்திருந்திருக்கிறேன். அவர்களையும் ஆண்டவரே அவருடைய பிரயாசங்களை முயற்சிகளை நீர்தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகின்றோம். அதிகாரிகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கின்றோம். பொறுப்புள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான நல்ல ஞானவர்களை கிருபையை தந்து அற்புதமாக ஆண்டவரே செயல்படவும் சமூகம் ஆண்டவரே மீட்பை பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை பாராட்டு சுவாமி. துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி. இப்போ இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை எடுப்போம். சர்வவல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவதயாபர பிதாவே, அபாத்திரம் நமது அடியாராய் எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவர்கள் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவிற்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு முடிகிறதைத்தோடு நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரை எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இவைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். சேஷமாய்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத உமது அன்பிற்காகவும் கிருபையின் அர்த்தங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருந்தவர்களாக இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாள் நமக்கு முன்பாக பரிசுத்தம் நீதி உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல நடக்கினாலே முடைப்புகளை பிரசாகப்படுத்தவும் தேவரே செய்த வாரங்களில் ஆற்று மனித உள்ள உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொடுக்கின்றோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். ஏற்றெடுத்து ஒருமிடப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்களிக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாகி எங்கள் விருப்பங்களை வேண்டுதலும் எப்பொழுது நிறைவேற்றி ஏமிரை சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோம். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவே. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவே. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவே.